தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒன்றிய செயலாளர்களுக்கு கார் வாங்கி தருகிறார். தாவேகா ஒன்றிய செயலாளர்களுக்கு கார் வாங்கி தருகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் தமிழக வெற்றி கழகம் மைனாரிட்டி ஆட்சி அமைத்தது. அதிமுகவை சார்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார்கள். அதில் முக்கியமானவர் விராலிமலையை சார்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் குட்கா புகழ் விஜயபாஸ்கர். இவர் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தது புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சரான பர்வேஸுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் புதுக்கோட்டை மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் திட்டமிட்டுள்ளார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் விராலிமலை விஜயபாஸ்கரை கண்டுகொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் விராலிமலை அன்னவாசல் பகுதிகளுக்கு உட்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினருக்கு வாரந்தோறும் பிரியாணி விருந்து வழங்குகிறார் விஜயபாஸ்கர். மேலும் விராலிமலை தொகுதிக்கு உட்பட்ட 5 தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர்களை தனித்தனியாக அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்கார்பியோ கார் வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். உடனடியாக 5 ஒன்றியங்களிலும் அறிமுக கூட்டங்களை ஏற்பாடு செய்து தன்னை தொண்டர்களுக்கு அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் வாரந்தோறும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு பிரியாணி விருந்து வழங்குகிறார். ஆனால் தமிழக வெற்றி கழக தலைமை புதிதாக சேர்ந்தவர்களுக்கு எந்த பதவியும் வழங்கக்கூடாது, அவர்களை நம்ப முடியாது என்று திட்டமிட்டுள்ளது. ஆனால் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தில் முக்கிய பதவியை பெற்றுவிட வேண்டும், இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராக வேண்டும் என்று களமிறங்கியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். தற்பொழுது தமிழக வெற்றி கழக ஒன்றிய செயலாளர்களுக்கு ஸ்கார்பியோ கார் வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். இது தமிழக வெற்றி கழக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.